ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் காட்ட போகிறேன். என்னடா ஆல்டர்னேட் டேஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இப்போ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம மைண்டு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு கோளாறு வரும் பாருங்கள், எங்கேருந்தாவது நம்மளை தேடி வரும் பாருங்கள். அதனால தான் என்னால் ரெகுலராக போட முடியல. அது என்னன்றதை நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த துணி வேலை தான் நம்மளுக்கு பெரிய பாரமாக தெரியுமா, அதை மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு துணியையும் காய போட்டுட்டு கையோடு மடித்து வச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க, அடுத்தவங்க ஏதாவது நம்மக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று நார்மலாக பேசுகிறீங்க, அப்போ அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களோட ஹேபிட். நம்ம எதை சொன்னாலும் குறை கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அந்த டே ஃபுல்லாக ஒரு ஆக்டிவ் டே, பாசிட்டிவ் டேவாக சூப்பராக ஆரம்பிக்கலான்னு நினைப்பீங்க. எங்கே இருந்தாவது ஒருத்தவங்க நம்மளை கண்டுபிடிக்க வருவாங்க பாருங்கள், அதனாலேயே நம்மளோட ரொட்டீன் போயிடும், சமையல் பண்ணுறது போயிடும், மூட் அப்படியே ஆஃப் ஆயிடும். டோட்டலாக அவங்க நம்மளோட எமோஷன்ஸை அவங்க கையில் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆக்கிடுறோம். அது ஏன்னு தெரில. இந்த பேண்ட் நான் எனக்கும் இந்த ஒயிட் பேண்ட்டுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலி எல்லாத்தையும் ஒன்றா தான் துணி துவைக்க போட்டேன். பிகாஸ் ஒரே ஒரு பேண்ட்டை எப்படி வாஷிங் மிஷினில் போடுறது இல்லை கையில் துவைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் நான் போட்டேன். பட் தேடி கண்டுபிடிச்சி அந்த சாயம் என்னோடய ஒயிட் பேண்ட்டில் தான் மாட்டுது. அடுத்த தடவை இது எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணணும், கையில் தான் துவைக்கணும் போல். சரி, அது இந்த மிஷின்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கையில் துவைக்கிறத நினச்சாலே இது டக்குன்னு துவைச்சி போட்டுறதே, நம்ம என்னக்கு தான் கையில் துவைக்கிது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது. நம்ம மைண்ட் செட்டு தான் மாற்றிக்கணும் போல் இனிமேல் வர. இன்னொன்று, இந்த 30 ஸ்டெப் ஆகிட்டோம் பாருங்கள். 30 ஸ்டெப் ஆனதுலேருந்து நம்மளுக்கு என்னமோ ஒரு 50 வயசுக்கு மேலேன்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலி எல்லாருமான்னு தெரியல, இல்லை நான் மட்டுமா அப்படி யோசிக்கிறேன். நான் லைட்டாக கால்வலி, லைட்டாக முதுகுவலி வந்தாலுமே எனக்கு வயசாகிடுச்சு, அதனால தான் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இத்தனைக்கும் ஜிம் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், இப்படி இருந்தே இந்த மைண்ட் செட்னா இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம இன்னும் என்ன நிலைமைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இந்த பிங்க் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. வாங்கினேன். ஆக்சுவலி இது ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு நான் லிங்க் தரேன். ரொம்ப நாளாக ஆசை எனக்கு இந்த சிப்பர் வச்சு பாட்டிலில் குடிக்கணும்னு. ஏன்னா பசங்களுக்கு தான் சிப்பர் வச்சு வாங்கி தந்தேன். ஆனால் அவங்க குடிக்கும் போது சிப்பர் நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு திடீர்னு அந்த ஆசை வந்துச்சு, சிப்பர் வச்சு குடிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ரிவர்ஸில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டாங்க, நீ என்ன இப்போ பசங்களை மாதிரி நீ முன்னே இருக்கிறதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறியா, சின்ன வயசில் கிடைக்காததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் அந்த சிப்பர் பாட்டிலில் நான் எப்போ வாங்கி அது குடிக்க ஆரம்பிச்சோன்னா என்னாலேயே நம்ப முடியல. நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி ரேட்டு தான், நீங்கள் பாருங்கள், ஆன்லைன்லேயே நிறையா இருக்கும். ஸோ ஒரு சிப்பர் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது தெரில, மைண்ட் செட்டாக தெரில, ஏன் நார்மல் பாட்டில்னால் அவங்களுக்கு ஆகாதா அப்படிலாம் கேட்பாங்க. பட் இது நம்மளோட மைண்ட் ட்ரிக் தானே அது. இது வாங்கினதுலேருந்தே ஒரு நல்லது நடக்குன்னு தான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சிப்பர் பாட்டில் குடிக்க அவ்வளோ தண்ணி குடித்தேன் நான். சரி, கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் மலை மாதிரி குவிஞ்சிட்டு இருந்தது, அதை தான் தேக்க ஆரம்பித்தேன். அந்த டாபிக் நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. ஒருத்தவங்க நான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி இந்த வேலை முடிச்சிடணும், இன்றைக்கி சீக்கிரமாக எல்லாமே முடிச்சுட்டு ஒரு சீரீஸ் ஒன்று பார்க்கணும், டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஆரம்பித்தா பாதி வேலை பண்ணிகிட்ருக்கும் போதே ஒருத்தவங்க என்னோடய மைண்டை கெடுக்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாங்களா, அது அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. அவங்களோட இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம அந்த இடத்துல வீக் ஆகிடுறோம். அவங்களோட வேர்ட்ஸ் நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விட்டுடுறோம். அதனால பாதிப்பு அவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே நினச்சி யோசிச்சுக்கிட்டு, அதையே நினச்சி ஏதாவது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எதாவது இன்ஸ்டா, வாட்ஸ்அப்லலாம் யூடியூப்லாம் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸ்லாம் வரும். கரெக்டாக நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரீல்ஸ் வருதா, ஸ்க்ரால் பண்ணி 2 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணாலும் நம்மளோட அதெல்லாம் பார்க்குறனால இன்னும் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவர் ஆகிடுது.
அப்படியே டவுன் ஆகிட்டு என்னை எங்கேயாவது தனியாக விடுங்கடா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இப்படிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மைண்டு, நான் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா வேலையும் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஸ்டாப் பண்ணி நம்ம பசங்களை ஒழுங்காக பார்க்காம, ஐ மீன் நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து சரியில்லாத போது பசங்களுக்கும் நம்மளால் ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு அவங்கள பார்த்துக்க முடியாது. அப்படின்ற போது அடுத்தவங்க வேர்ட்ஸை நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இருந்தால் யாரோட இதையுமே யோசிக்காதீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். தப்பாக சரியா புரிஞ்சுக்கோ, கிளம்பு அப்படின்னு சொல்லுங்கள், கிளம்பி போயிட்டே இருங்க. ஸோ அதுதான், அது அவங்க ஹேபிட். நீங்கள் வந்து அவங்க ஹேபிட்டை வந்து நீங்கள் ஐயோ நான் தான் தப்பாக, ஏன் நான் இப்படி இப்போ என்னை இப்படி தப்பாக யோசிச்சுட்டாங்களே, நான் திரும்ப ப்ரூவ் பண்ணணுமே, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஸோ நம்மளுக்கே 1008 ப்ராப்ளம் இருக்குது. இதில் நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இன்னும் இப்போ 30s வந்து நம்மளை வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்னும் நம்ம வயசாகவும் இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது நம்ம இன்னும் கடந்து போகிறதுக்கு. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம வீட்டு வேலையை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ்லாம் நடக்கும்போது நம்ம இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஒரு பாட்டை ஒன்று போட்டுக்கோங்க. எந்த மற்ற தாட்ஸ் எதுவுமே மைண்ட் உள்ள வராத மாதிரி பாட்டு ஒன்று போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பேசினாலும் குறை சொல்லுவாங்க, பேசலைனாலும் குறை சொல்லுவாங்க. ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் ஜஸ்ட் இக்னோர் தெம் அண்ட் கோ. பிகாஸ் இதுக்கான சொல்யூஷன் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் பர்ஃபெக்ட்டு, நான் இப்படிலாம் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நிறையா 8 years 9 years கிட்டே இந்த மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். பட் முடியல. கடைசியாக நான் அதில் ஃபெயில் தான் ஆனேன். பட் அதுலேருந்து நான் ஒரு லெசன் வந்து கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஜஸ்ட் இக்னோர் தெம், அவ்வளோதான். இக்னோர் பண்ணுறதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்காத மாதிரி அவங்க அப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு போட்டுமே, நான் வில்லனாகவே இருந்துக்கிறேன், அப்படி என்னோடய ஸ்டோரியில் நான் வில்லன் தான் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஐ மீன் என்னோடய ஸ்டோரியில் நான் ஹீரோ, உன் ஸ்டோரியில் நான் வில்லன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போங்க. இது நல்லாயிருக்கு. ஸோ படுத்த பெட்ஷீட்டு, பெட் கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்னேன். இந்த மாதிரி பேக் இதை நான் டேகும் பண்ணுறேன். நிறைய இந்த பெட் கவர்ஸ் வந்து வெளியிலேயே வச்சுருக்கனால இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, மேலே ஏறி குதிச்சு அது எத்தனை தடவை மடித்தாலும் அது திரும்ப அடுத்த நிமிஷமே கலைஞ்சு அப்படியே கிடக்கு. ஸோ ஒரு பேக் போட்டு செக்யூர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் மேலே வச்சுட்டு மற்ற பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த பேக்கில் வச்சுட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இல்லை ஹஸ்பண்டோட ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா கிட்டே ஏதாவது சொல்லுவோம். அவங்க வந்து நீ கொஞ்ச நாள் இங்கே வந்து இருந்துட்டு போ, இல்லைன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா அம்மா என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னா எங்கள் அப்பா அம்மாவோட போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு 3 நாள் 2 நாள் 3 நாள் இருக்கட்டுமே, அதை போய் உட்காருவோம். உட்காந்து 4வது நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கெல்லாம் கொஞ்சம் என்வாயர்மெண்ட் மாற ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சுச்சுவேஷன்ஸ்லாம் அங்கே சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கே ஃபீல் ஆகுமா, அப்போ வந்து நம்ம என்ன திரும்ப யோசிப்போம், நம்ம ஹஸ்பண்டே இதுக்கு பரவாயில்லையே, நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ பரவாயில்லையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அப்படி தான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கிட்ட ஒரு 2 நாள் கூட அங்கே தாங்க மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் உடனே எங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்போ தான் என்னோட வேல்யூ புரியும், எங்கள் ஹஸ்பண்டோட வேல்யூ எனக்கு. அங்கேருந்து உடனே கிளம்பி வந்துடுவேன். வந்தால் தான் அந்த மாதிரி அடுத்தவங்களோடதை கேட்காம உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், எது வந்து நம்மளுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி. அந்த இன்ட்யூஷன் வரும்போது யார் பேச்சும் கேட்காதீங்க. எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம்னா அப்பா அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பட் உங்களுக்கு வந்து எது கரெக்டுன்றது, எந்த டெசிஷன் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும். இது உங்களோட லைஃபு, உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருந்தால் உங்களோட இன்ட்யூஷன் படி நீங்கள் போங்க. யாரோட அட்வைஸும் கேட்காதீங்க. ஏன்னா அட்வைஸ் கேட்டு அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா வேறு ரூட்டுக்கு போயிடுவோம். அவங்க பாதி வழியில் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள். மற்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ராசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ ஜிம்முக்கு போனாலே எப்பயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம்.
ரொம்ப நிறையா வாங்கணும்னு இல்லை, பசங்க இருக்கனால ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறனால ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப தேடுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அது லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அடுக்கி வச்சுட்டு வீடை பெருக்கி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் மைண்டில் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். அதை டக்குன்னுலாம் நம்ம மாற்ற முடியாது. அடுத்தவங்க சொல்கிறது நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்ல நினைப்போம். ஓடிட்டு தான் இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அதை ஓவர் கம் பண்ண பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களை நம்பக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளேயே போட்டு முங்கி அழுதுகிட்டு அப்படி பண்ணாதீங்க. அப்படி யாரும் இல்லையா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைனா என்னோடய பயோவில் போனீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி இருக்கும், அதுலேயும் கூட நீங்கள் சேட் பண்ணுங்கள். ஸோ என்னடா டெய்லி ஒரே ரொட்டீனு, ஒரே க்ளீனிங், வாஷிங் இதே தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் நம்ம இருக்கிறது ஏன்னா ஒரு நாள் ஒரு வீட்டுக்காக போகிறோம். நம்ம இருக்கிறது ஒரே வீடு தான். ஸோ ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட ஒரு முடிஞ்ச ஹெல்ப்பு அவ்வளோதான். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை.